மக்களே, வெல்கம் டு ஸ்ட்ரீம் வித் ராஷ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் வச்ச கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் என் சிஸ்டர் மார்னிங்கே வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் அந்த பெல்ஸ், அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ், செயின்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ் தாத்தா, மேரி கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ், லைட்டிங்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த குட்டி குட்டி பால்ஸ், அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் அங்கங்கே வந்து ட்ரீயில் ஹேங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் உண்மையாக சொல்லி ஆகணும் மக்களே, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சிலதை கிஃப்ட் ஐட்டம் ஓப்பன் பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு. ஒரு சிலதை அதோட நாட்ஸ்லேயே வச்சுட்டோம். ஒரு சிலதெல்லாம் நாங்களே வந்து நாட்ஸ் கட்டி கொஞ்சம் பண்ணோம். அந்த பச்சை கலர் தெரியுது பார்த்தீங்களா, பேட்ச் ஒர்க். அப்புறம் அந்த செயின் அழகழகாக அங்கங்கே பிரான்ச்சஸ்குள்ளே விட்டு விட்டு எடுத்துட்டோம் மக்களே. அண்ட் முக்கியமாக இந்த ட்ரீக்கு அழகு கொடுக்குறது இந்த மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அந்த சாண்டா கிளாஸ் இருக்கிற அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துன்னு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்து லைட்டிங் செட் பண்ணிடலான்னு பார்க்கும்போது மக்கள், எனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுங்களா, அப்படியே ஜன்னல் சீட்டுக்காக நம்ம கூட்டமான பஸ்ஸில் ஏறி வெயிட் பண்ணிட்டு சீட்டு கிடச்சோடனே உட்காந்தோடனே ஹெட்செட் எடுத்து பாட்டு கேட்கலான்னு நினைக்கும் போது அந்த ஹெட்செட்டில் அப்படியே சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா முடிச்சு, அதை அவுக்கிற ஃபீல் இருந்தது இதை பார்த்தோன்னே எனக்கு. அப்புறம் ஒவ்வொன்றா டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கழட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது என் சிஸ்டர் சொன்னால், பார்த்துடி பிக்சராத அப்படின்னு சொன்னான். நல்ல வேலை மக்களே, எதுவும் பிக்காமல் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் எடுத்துட்டேன். சரி, இப்போ இதை வந்து நம்ம உள்ளே போட்டு பார்த்துடலாம். அழகாக அந்த ஒவ்வொரு லைட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்குள்ளே விட்டு விட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணும்போது நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இன்னொன்று நான் வைக்க பார்த்தேன். அது என்னென்ன மக்களே, அதில் ஒரு மேஜிக் இருக்குது. அது என்னென்னு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இதில் என்ன மேஜிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூவாக கிறிஸ்டல் கிளியராக தெரியுதுல்ல. இப்போ பாருங்கள், டன் டடன் 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 டடன், பார்த்தீங்களா வேறு கலரில் தெரியுது. பேக்ரவுண்டில் வேறு கலர்ஸ் இருந்தால் வேறு மாதிரியும், பேக்ரவுண்ட் ஒயிட் இருந்தால் ஒரு மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, இது பார்த்தோன்னே எனக்கு மேஜிக் அப்படி இருந்தது. அப்புறம் இதையும் வந்து வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ எஸ் மக்களே, மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. அடுத்த விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.